கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி டீட்டெயிலாக ஒரு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்குன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் பெரும்பாலான குளம் குட்டைகளுக்கு 5% தண்ணீர் கூட வந்து சேரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் கவலை அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் பெரும்பாலான நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வராதால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் பாளையத்தில் பவானி ஆற்று உபரி நீரை நீரேற்று நிலையங்கள் மூலம் தண்ணீர் எடுத்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் உள்ள வறட்சி பகுதிகளுக்கு நீர்ப்பாசன வசதி செய்து தர வேண்டும் என்பது விவசாயிகளின் 70 ஆண்டுகால கோரிக்கை. கடந்த அதிமுக ஆட்சியின் போது இந்த இடத்துக்காக ரூபாய் 1756 கோடி நிதி ஒதுக்கி பணிகள் தொடங்கப்பட்டன. பணிகள் நிறைவடைந்து 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஆனால் பெரும்பாலான குளம் குட்டைகளுக்கு 5% நீர் கூட வந்து சேரவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கண்டிப்பாக உண்மைங்க. எடப்பாடி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் 2024 மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டு இன்னைக்கு மக்களுக்கு 5% தண்ணீர் கூட கொடுக்க முடியாத ஒரு அவலமான நிலைக்கு, விவசாயிகளுக்கு ஒரு தண்ணி கூட தர முடியாத ஒரு நிலைமைக்கு தான் நம்ம தமிழ்நாடு இன்னுமே இருந்துகிட்ருக்கு. இதை பற்றி பார்க்க, இது குறித்து அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாதுகாப்பு குழு நிர்வாகி முருகன் பூபதி கூறியதாவது: இந்த திட்டத்தில் 1045 குளம் குட்டைகள் பயன்பெறுகின்றன. இதற்காக மொத்தம் 6 நீரேற்று நிலையங்கள் இருக்கின்றன. இவற்றில் 5 6வது நீரேற்று நிலையங்களில் மட்டுமே 6க்கும் மேற்பட்ட குளம் குட்டைகள் இருக்கின்றன. அவற்றில் 20% குளங்களுக்கு மட்டுமே தண்ணீர் ஓரளவுக்கு வந்திருக்கிறது. 80% குளங்களுக்கு 5% கூட தண்ணீர் செல்லவில்லை. காரணம், திட்டத்தின் வடிவமைப்பிலேயே பல